ரீசெண்டாக தான் அந்த நட்டல்லா தியரியை பற்றி நான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உலகத்திலேயே வெறும் 4.5% பீப்புள்ஸுக்கு தான் நட்டல்லா பிடிக்குமா. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நட்டல்லா ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் எப்படி அப்படின்னு பார்த்தா, சில பேர் வந்து நட்ஸ் அலர்ஜி இருக்கவங்க, கொஞ்சம் பேர் வந்து பாம் ஆயில் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியும் பார்த்தா வெறும் 4.5%ங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த நட்டல்லாங்கிற பிராண்ட் எப்போதுமே டாப்பில் தான் இருக்கும். இது நானும் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி எல்லாருக்கும் பிடிச்சா தான் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறதும் இல்லை. சில பேருக்கு நம்ம பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களை நம்பி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு ரொம்பவே லாயலாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சில பேர் நான் சொல்கிறது கவனிச்சிருப்பீங்க. சில பேர் ரெசிபியை கவனிச்சுட்டு எங்கே ரெசிபி அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் நட்டல்லா லவ்வரா ஹேட்டரா? ஹேட்டர்னா ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நட்டல்லா லவர் அப்படின்னா பக்கத்தில் உள்ள லைக்கை கிளிக் பண்ணுங்கள். 1 மணி நேரத்தில் 1000 லைக் வந்துச்சுன்னா உடனே நான் ரெசிபி ஷேர் பண்ணிடுவேன். டீல் ஓகேவா? தேங்க்யூ.